So we have to find XOR queries of a subarray. இந்த கொஸ்டினை பார்க்கும்போது புரியணும் XOR queries அப்படின்னா. ஸோ என்ன பண்ணிருக்காங்கன்னா we are given an array, right? ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா XOR queries கொடுத்துருக்காங்க. இந்த queries இல்லைன்னா query இருக்குது. இது என்னென்னா 0 to 1, அப்போ இதுதான் 0 1 2 3, 0 to 1 இருக்கிற நம்பர்ஸ்லாம் XOR பண்ணி அந்த வேல்யூவை ஃபஸ்ட்டு போடணும். அடுத்து என்ன 1 2, 1 2 இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் XOR பண்ணி அதை தூக்கி இங்கே போடணும், ரைட்? அப்போ 0 to 3, 0 to 3னா எல்லா நம்பரையும் XOR பண்ணி அப்புறம் தூக்கி அந்த வேல்யூ தூக்கி இங்கே போடணும். அப்புறம் 3 3, 3 3னா தேர்ட் நம்பர் இங்கேருந்து இது வரைக்கும் தான். ஓகே, இப்போ ஒரே நம்பர் இருந்ததுன்னா என்ன பண்ணணும், அந்த வேல்யூ அப்படியே வந்துடும். ஓகே, 3 3 இருந்துச்சுன்னா ஓகே, இந்த queriesலாம் பண்ணி இந்த அரேவை நம்பர் ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ ஆப்வியஸாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். என்ன, நீ ஒரு இங்கே ஃபஸ்ட்டு queriesக்கு லூப் அடிக்கணும். லூப் ஃபார் queries. ஸோ இதில் ஃபஸ்ட்டு query எடுத்துக்கோ. ஃபஸ்ட்டு query எடுத்துக்கிட்டு இங்கே அகெயின் லூப் ஃபார் திஸ் லென்த், ரைட்? which is 0 to 1. worst case என்ன வருது 0 to 3, which is length of this array. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ்லேருந்து இந்த ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் லூப் அடி. அந்த query ஸ்டார்ட் இண்டெக்ஸ் டு query எண்ட் இண்டெக்ஸ் லூப் அடித்து எல்லாத்தையும் XOR பண்ண, XOR ஆல் வேல்யூஸ் எல்லாத்தையும் இந்த டிஸ்க்குள்ளே எல்லாத்தையும் XOR பண்ணி அந்த வேரியபிள் என்ன பண்ணுற, அரேல அப்டேட் இந்த ரிசல்ட் அரே, ரிசல்ட் வச்சுக்கல அரே, அதில் போய் அப்டேட் பண்ணிவிடு. ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன, இட் வில் ரன் ஃபார் ஆல் த queries. ஸோ query லென்த்து இன்டூ இங்கே worst case என்ன, one query can be, all the queries also can be from 0 to the length of the array, which is n. Correct? This is the worst case time complexity. ஸோ இதை பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு ரேஞ்சை ஆட் பண்ணணும். ஓகே, அப்போ என்ன பண்ணலாம்னா ப்ரிஃபிக்ஸ் சம் பண்ணிடலாம். ஸோ இதை ஈஸியாக சால்வ் பண்ணுற மெத்தடு பெஸ்ட் எஃபிஷியன்ட்னா 1 இங்கே போட்டுக்கோ, ப்ரிஃபிக்ஸ் சம் மாதிரி 1 XOR 3 இங்கே போட்டுக்கோ. இந்த செகண்ட் இண்டெக்ஸில் வந்து 1 XOR 3, தேர்ட் இண்டெக்ஸில் வந்து 1 XOR 3 XOR 4, தேர்ட் இண்டெக்ஸில், ஃபோர்த் இண்டெக்ஸில் 1 XOR 3 XOR 4 XOR 8. ஸோ ஃபுல் இது இருக்குது. ஓகேவா? இப்போ நான் கொரியில் லூப் அடிக்கும்போது எனக்கு 1 to 2 வேணும் அப்படின்னா 1 to 2னா இது 1, இதான் 1, இதான் 2. ஸோ 2ஓடைய எல்லா XOR வேல்யூ இதில் இருக்குது. ஓகே, இது 1லேருந்து 1 வரைக்கும் இருக்க XOR வேல்யூ இதில் இருக்குது. ஓகே, ஸோ இதிலிருந்து இதை மட்டும் நான் இந்த XOR நான் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, இது கூட இந்த 1 போயிடும், இந்த 3 and இந்த XOR மட்டும் வந்துடும் எனக்கு, ரைட்? ஸோ தட் இஸ் வாட் ஐ எம் பிளானிங் டு டூ. ஓகே, சப்போஸ் நிறைய வேல்யூஸ் இருக்குன்னு வச்சுக்கேன், ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 7 இருக்குது. நான் இந்த ரேஞ்சில் மட்டும் XOR வேணும் எனக்கு. நான் ப்ரிஃபிக்ஸ் சம் XOR என்ன, each this part the XOR will be 1 XOR 2 XOR 3 XOR 4 XOR 5. இந்த பார்ட்டில் வந்து 2 3 வரைக்கும் இருக்கும். இங்கே 1 2 3 XOR இருக்கும், கரெக்டாக? இங்கே வந்து 1 2 3 4 5 XOR இருக்கும். எனக்கு 3 4 5 மட்டும் தான் வேணும். அப்போ என்ன பண்ணுவேன், இந்த XOR வேல்யூ இருக்குல்ல, இது கூட இந்த இடத்துல என்ன இருக்குது, 1 2 XOR இருக்குல்ல, இந்த XOR வேல்யூவை இது கூட நான் XOR பண்ணணும்னு வச்சுக்கேன், 1 and 2 கேன்சல் ஆகிடும், 3 4 5 கிடச்சிடும். ஓகே, ஸோ தட் இஸ் த லாஜிக். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் ரிட்டர்ன் பண்ணுறது ஒரு அரே. ஸோ அதுக்கு வந்து மேலாக் பண்ணிக்கிறேன். ஓகே, அது என்ன கொரிஸ் இருக்குதோ அதான் சைஸ் ஆஃப் த ரிட்டர்ன் அரே. ஒரு கொரிக்கும் எக்ஸ்ட்ரா என்ன ரிட்டர்ன் பண்ணணும்ல, ஸோ அது பண்ணிவிட்டு ரிட்டர்ன் சைஸில் கொரி போட்டுறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, எனக்கு கொடுத்துருக்க அரே இருக்குல்ல, அதிலே ப்ரிஃபிக்ஸ் சம்மை கால்குலேட் பண்ணுறேன். ஓகே, இதில் 1லேருந்து பண்ணுறேன். ஓகேவா, 1லேருந்து இதோட ப்ரிஃபிக்ஸ் சம் என்ன, ப்ரீவியஸ் உடைய ப்ரிஃபிக்ஸ் சம் ப்ளஸ் இந்த வேல்யூட ப்ரிஃபிக்ஸ் சம், ப்ரிஃபிக்ஸ் இது. ஓகேவா, ஸோ இந்த இது இன்டூ XOR ப்ரீவியஸ் ஒன். இப்போ இது பண்ணும்போது இந்த வேல்யூ XOR
ப்ரீவியஸ் ஓடது. தட் வில் பி எக்ஸ்ஆர் ஆஃப் 1 2 3. அதேமாதிரி 5க்கு என்ன 5a எக்ஸ்ஆர் ஆஃப் ப்ரீவியஸ் வேல்யூ விச் இஸ் 1 2 3 4. ஸோ இந்த ப்ரிஃபிக்ஸ் எக்ஸ்ஆரை இந்த அரேவை மாற்றிட்டேன். இப்போ நான் கொரிக்கு லூப் அடிக்கிறேன். ஒரு கொரியாக போகிறேன். ஒரு கொரியாக போயிட்டு இப்போ இந்த கொரியில் ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன வரும் 0லேருந்து கொரி சைஸ் வரைக்கும் ஆஃப் I ஃபஸ்ட் எலமெண்ட்டுக்கு போகிறேன். இதில் லெஃப்ட் இண்டெக்ஸ் என்ன 0, ரைட் இண்டெக்ஸ் என்ன 1. ஸோ லெஃப்ட் ரைட் எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணணும் அதோடைய ப்ரிஃபிக்ஸ் சம் வேணும். ஸோ இப்போ டோட்டல் சம் என்ன இங்கே டோட்டல் என்ன இருக்கும் இங்கே இருக்குமா ப்ரிஃபிக்ஸில் 1 2 3 4 5 இருக்குமா. ஸோ டோட்டல் வேல்யூ 1 2 3 4 5 அதை எடுத்துட்டேன். அரே ஆஃப் இண்டெக்ஸ் அந்த என்ன இண்டெக்ஸோ அதை போட்டாலே இது வந்துடும். ஓகே இப்போ என்னத்தை ரிமூவ் பண்ணணும் என்ன லெஃப்ட்டோ லெஃப்ட் -1 ரிமூவ் பண்ணணும். லெஃப்ட் -1 நான் ரிமூவ் பண்ணணும். ஆனால் லெஃப்ட் 0வாகவும் இருக்கலாம். கரெக்டாக லெஃப்ட் 0வாக இருக்குது அப்படின்னா நான் எதுவும் ரிமூவ் பண்ண தேவையில்லை. லெஃப்ட் 0வாக ரிமூவ் பண்ண வேண்டியது 0. லெஃப்ட் ஏதாவது வேல்யூ கிரேட்டராக இருந்தால் அது ப்ரீவியஸ் எதாவது ரிமூவ் பண்ணணும். ஸோ ரிமூவ் வச்சுக்கிட்டேன். இப்போ டோட்டல் வேல்யூ எக்ஸ்ஆர் இந்த லெஃப்ட் -1 இருக்குது பார்த்தியா அது போட்டேன்னா எனக்கு இது ரெண்டுத்துக்குள்ளே இருக்கிற எக்ஸ்ஆர் கிடச்சிரும். அதை அரேயில் அப்டேட் பண்ணிக்கிறேன். இதுமாதிரி ஒரு கொரிக்கும் அப்டேட் பண்ணிவிட்டு ஃபைனலாக அரேயை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இப்போ இது எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ்ட்.